கிட்ட இருக்கிறது வந்து ஆண்ட் eSports 360 ARGB அப்படிங்கிற ஒரு லிக்விட் கூலர் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு லிக்விட் கூலர் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. ஏன்னா ரீசன் இருக்குது. நீங்கள் ஒரு லிக்விட் கூலர் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதாவது ஆண்ட் eSports 360 ARGB இந்த மாடல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது வந்து ட்ரிபிள் ஃபேன் இருக்குது இதில். அதனால உங்களோட கேபினோட சைஸ் வந்து பெருசாக இருக்கணும். ஸோ அப்போனா தான் இந்த இது வந்து உள்ளே செட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கேபினை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ARGB அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட மதர் போர்டில் சப்போர்ட் இருக்கணும். அப்போனா தான் உங்களோட மதர் போர்டு கூட இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சிங்க்ரோனைஸ் ஆகி ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஆகும். அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது 2 ஆப்ஷனை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்டெல் வச்சுருந்தாலும் சரி, ப்ராசஸரு சிப்செட் வந்து இன்டெல் சிப்செட்டு இல்லை AMD சிப்செட்டு எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அதுக்கான பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று இந்த மாதிரி சைஸ் பார்க்காம வாங்கிடுறது, இல்லை அப்படின்னா நம்மளோட ஆல்ரெடி இருக்கிற மதர் போர்டில் வந்து அந்த ARGB ஆப்ஷன் இல்லாமல் இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அந்த ஃப்ளோ வேறு மாதிரி இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி கேபின் வாங்குவீங்க, கேபினுக்கு ஏற்ற மாதிரி இது வாங்குவீங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி மதர் போர்டு எல்லாமே வந்து அந்த ஒரு சீக்வன்ஸில் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். பட் நீங்கள் பழைய சிஸ்டமை அப்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன். நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இது 2யும் மைண்டில் வச்சுட்டு வாங்கிக்கோங்க.